அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சரியா 8 மணிக்கு ராமனுக்கும் சீதைக்கும் முகூர்த்த நேரம். 8 அல்லது 8:15 நீங்க சொல்றத சரியா? அது வரைக்கும் ஏன்னா தலைவர்களுக்காக நம்ம இடம் கொடுத்தோம், அவர்கள் நம்மளுக்கு இடம் கொடுத்தார்கள். இதில் குறிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அர்ஜுன் அண்ணா பேசின திவ்ய தம்பதிகள் அப்படிங்கிற வார்த்தை. அவருடைய தேசிய பக்தி, தெய்வீக பக்தி அவன் எல்லாரும் அறிந்தது தான். அது அவருடைய வருகைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் ரொம்ப அழகான கருத்துக்களை, ஒரு கலைஞர்களுக்கு கூட தேவையான விஷயங்களை ரொம்ப அழகாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க. இதை நாங்கள் கண்டிப்பாக ஊர் உலகம் முழுக்க சொல்லுவோம். எங்களுக்கு இப்படி பாடுற சக்தி எப்படி வந்ததுன்னா சிஎம்ஆர் அரிசி சாப்பிட்டு வந்த சக்தி தான். உங்க தொழிலுக்குள்ள ஒரு பெரிய பெருமை இருக்கு தெரியுமா? எந்த தானியத்துக்குள்ள இறைவன் பெயர் கிடையாது, ஆனால் அரிசின்னு சொல்லி பாருங்க, அரி பெயருக்கு சிவனுடைய முதல் எழுத்தும் இருக்கு. இறைவனுடைய தொழிலை நீங்கள் செய்வதனால் தான் இப்படி வந்து அமர்ந்து. அன்பு சகோதரிக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள். நல்ல தொழில். ஏன்னா திருநெல்வேலியில் பிறந்தவங்க நாங்கள். ஏன்னா அரிசியை காப்பாற்றுறதுக்காக, நெல்லை காப்பாற்றுறதுக்காக இறைவனே கூரை போட்ட இடம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரிசி மேலே நம்மளுக்கு ஒரு பாசம் உண்டு. ஏன்னா நாங்களும் எங்கள் தந்தையாரெலாம் வயல் தொழில் செய்தவர்கள் தான். நாங்கள் அந்த வயலை விட்டுட்டு இயல் தமிழோடு வந்து விட்டோம். வயல் தமிழை விட்டுட்டு, ஆனால் நீங்களாம் இன்னும் அந்த வயல் தமிழை காப்பாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். ஆக எங்களுக்குள்ளே இருக்கிற சக்திக்கு காரணம் உங்கள் அரிசி தான் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷம். நிச்சயமாக உங்களை வாழ்த்துவதற்கு உங்கள் இடத்திற்கும் நாங்கள் வந்து இந்த வில்லிசை கலை அருமையான கலை. தொலைக்காட்சியில் 1975 நினைக்கிறேன், என்னுடைய 9-10 வயசு, எங்கள் அப்பா ஒரு தொடர் வில்லு பாட்டு பண்ணாங்க. அப்போ எனக்கு அந்த வயசில் நெல்லை பற்றி பாடியிருக்கிறேன். அந்த பகுதி கூட இப்போதைக்கு 8-13 பகுதியோ ஏதோ பண்ணோம். நெல்லின் கதை, அதில் என்ன உரம் போடணும், அது எப்படி வளரும், அது எப்படி அறுவடை பண்ணுறது. அதில் கூட ஒரு பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 5 வயசில் சின்ன கண்ணன் நடையே தனி அழகு, அவன் பிஞ்சு கால் தடம் வரிசைகள் போலே நாற்று நட்டு பழகு. இது அப்பா எழுதின வார்த்தை. எவ்வளோ வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு பாடுற பாருங்க. இந்த நாற்று நடுறதுக்கு என்ன கேப்? நெல்லுக்காக. ஆக நெல்லின் கதையை பாடிய புண்ணியம். இன்றைக்கு வில்லின் கதையை பாடும்போது நெல்லின் வடிவமாக நீங்கள் வந்து இருந்து கேட்டது ரொம்ப சந்தோஷம். அவர் ஐயா சொன்னார், ஒரு இல் ஒரு சொல்லுன்னு, அதில் ஒரு நெல்லுன்னு கூட சேர்த்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் நிச்சயமாக எத்தனை ஆண்டுகளாக அவர் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கடைசியாக ஒரு பாட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்கட சுப்பு ஐயா அவர்கள் டார்லிங் நிறுவனத்தினுடைய உரிமையாளர். எவ்வளவு பெரிய புண்ணியமனைக்கு அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. அவர் இன்னைக்கு வந்திருக்காரா வரலையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேங்க. சூரிய குல வம்சத்து ராமனுக்கு சோலார் சிஸ்டம் வெங்கட சுப்பு தான் நிச்சயமா விழா நடத்தும். ஏன்னா சூரிய குலம் அல்லவா, சோலார்னா சூரியன் அல்லவா. ஆக எல்லா சந்தோஷத்தையும் நம்ம இன்னும் ஒரு மேக்சிமம் 25-30 நிமிஷத்துக்குள்ள அவர்கள் நேரம் எடுத்துக்கொண்ட பெருமையின் காரணமாக நாமும் அந்த பெருமையோடு குறிப்பாக ஒரு சுருக்கமாக இந்த சீதா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல சீதா கல்யாணத்தை நம்ம முன்னோர்கள் இருந்து கேட்ட பலன்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரொம்ப அவசரப்படுறாங்க. யாரு இவங்க? இல்லைங்க, இவங்களும் இல்லைங்க. அப்ப யாரு? ராமனும் சீதையும் ரொம்ப அவசரப்படுறாங்க. சீக்கிரமா என் கல்யாணத்தை முடிச்சு வை அப்படின்னு சொல்றாங்க. என்று சொல்லிக்கொண்டு அன்போடு ஆரம்பிக்கின்றேன். ராமர் இப்பதான் பிறந்திருக்காரா நினைக்காதீங்க. கலைக்கோட்டும் ஐயா செட் ஆயிட்டாரா? கலைக்கோட்டு முனிவர் கட்டளைப்படி மூவருக்கும் 4 பாகம் வைத்து அந்த பாயசத்தை பிரிக்கிறாங்க. சரி. கோசலைக்கு ஒரு பங்கு, கைகைக்கு ஒரு பங்கு கொடுத்த உடனே அவங்க 2 பேரும் பாதி பாதி கேட்க, அதை சுமத்திரைக்கு கொடுக்க அருமையாக 4 குழந்தைகள் பிறக்கின்ற. கோசலைக்கு ராமன், அந்த வரிசைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமன், இலக்குவன், சுமித்திரை, அந்த லிஸ்டோட முடிஞ்சு அந்த 4 குழந்தைகளையும்
நன்றாக விளக்குகின்றார்கள் ஐயா. சரி, அது ரொம்ப முக்கியமான செய்தியா நான் சொல்றேன். ஆமாங்க. குழந்தைகளுக்கு ஏன்னா வில்லுப்பாட்டு வந்து அப்படியே புராணத்தை சொல்லிட்டு போற விஷயம் இல்ல. சரி, புராணத்துல இருந்து நமக்கு என்ன, ஆமா, அதுதான் வில்லுப்பாட்டு. ஆமா, அதான் மகாபிரியவர் சொன்னது. ஆமாங்க. அதனால அந்த குழந்தைக்கு எப்படி பாடினாங்களா, எப்படி லைட்டா ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேன், நீங்க இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? சரி. கோசலை ராமருக்கு தாலாட்டுற. தலை நிமிரும் தனி அழகே ஆரிராரோ. குழந்தைய தாலாட்டும் போது தலை நிமிரும் தனி அழகே ஆரிராரோ. ஒரு கற்புக்கரசிக்கு எது அழகாம்? எது அழகு? அவன் கணவனை தவிர இன்னொருவர் அழகாக தெரியக்கூடாது. அதத்தான் வில்லுப்பாட்டு சொல்லுது. தலை நிமிரும் தனி அழகே ஆரிராரோ. ஓஹோ. உன் கோசல பாடுற கற்பு பாருங்க. உன் தந்தை தந்த சீதனமோ ஆரிராரோ. ஒரு தாயா இருந்துட்டா அடுத்தது எப்படி அரசியா மாறா பாருங்க. எப்படி? குழந்தையின் ராமர் இப்படின்னாராம். இப்ப உடனே வந்து செல்லு கேட்கும். அப்ப உள்ள ராமன் இல்லையா வில்லுல கேட்டிருப்பாரு, குழந்தையின் கையசைவே ஆரிராரோ சொல்லிட்டா, கற்பனை பண்ணிட்டா. எப்படி முடிக்கணும் ஒரு அரசி எப்படி முடிக்கணும்? எப்படி? குழந்தையின் கையசைவே ஆரிராரோ. இது கோசலத்து கொடியசைவோ ஆரிராரோ. இது ஏன் சொல்றேன்னா, ஒரு கற்புக்கரசிக்கு இப்படித்தான் தன்னுடைய தாயும் தன்னுடைய தந்தையும் தன்னுடைய கணவனும் தன்னுடைய நாடும் தவிர எதுவுமே கண்ணில் தெரியாதுங்கிறத ராமாயணம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு அற்புதமான விஷயங்க. ராமனுக்கு தாலாட்டு இப்படி நடந்தது. நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு தாலாட்டெல்லாம் பாடினாங்க. என்ன அப்போ ஒரு வித்தியாசமான எல்லா தாய்மார்களும் அந்த காலத்தில் பாடுற ஒரு பாட்டை தான் பாடினாங்க. என்னங்க? மாமா அடிச்சாரோ, ஓஹோ, மல்லிகை பூ செண்டாலே. சரி, குழந்தை அழறேன், அம்மா பாடுறாங்க. மாமா அடிச்சாரோ, மல்லிகை பூ செண்டாலே, உங்க அத்தை அரைஞ்சாளோ, அவங்க அரளி பூ செண்டாலே பின்னிட்டாங்களே. தாத்தா அடிச்சாரோ, தாழம்பூ தண்டாலே. சரி, ஆச்சி வந்து அரைஞ்சாளோ, ஆவாரம்பூ செண்டாலே. குடும்பமே அடிச்சது. இப்படி யார் யார் பூச்செண்டாலே என்ன அடிச்சாங்க அப்படின்னு அம்மா பாட, அப்பா திடீர்னு அந்த பக்கம் வராரு. அம்மா அப்படியே பாட்டை மாத்தி விட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை. சரி, அவன் தானா அழுகின்றான். எதுக்கு? ஏன்? தம்பி துணை வேணும்னு. ஆரேரோ, தம்பி துணை வேணும்னு அழறனா. ஏற்கனவே நானே 6வது. ஓஹோ, இதுல தம்பி கேக்குறேன் நான். ஆமா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அப்படி ஒரு உயர்ந்த தாலாட்டை பாடி அழகாக வளர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப இவர் அழகா தாலாட்டு பண்ணாரு, அவர் அழகா குழந்தை ஓசை கொடுக்கிறாரு. ஆஹா, என்ன அற்புதங்க. எல்லாரும் கலைஞர்கள் பூரா, எங்க கலைஞர்கள் பூரா குழந்தை மனம் உள்ளவர்கள். திடீரென்றுங்க ஒரு இடி ஓசை கேட்டதாம். இடி ஓசை என்ன தெரியுமா? என்ன இடி? வளர்ந்து வந்த ராமர் எல்லாருடைய முன்னாலில தசரதன் மேடையில் இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வருகிறார். விஸ்வாமித்திரர், இது ஒரு அழகான நாடகம். நல்லா கேளுங்க. சுவாமி வருக, தாங்கள் வந்தது எங்களுடைய தவப்பயன். சுவாமி, முனிவரே, நீங்கள் வந்த காரணம் என்ன அறியலாமோ? என்னவோ? உடனே சொல்றார் விஸ்வாமித்திரர், தசரதா, உன்னிடம் ஒன்று வேண்டி வந்துள்ளேன். என்னது? வேள்வி காக்க ஒருவனை தருதி. தருதினா தான் அர்த்தம். உடனே இவன் தசரதன் சொல்றான், சுவாமி, ஒருவன் எதற்கு, ஒரு வீரன் எதற்கு, படைகளையே தருகிறேன் சுவாமி. வேண்டாமா? அமைச்சரை அனுப்புகிறேன் சுவாமி. அதுவும் வேண்டாம். அப்படி என்றால் அந்த ஒருவன் யார்? யாரை கேட்கிறீர்கள் விஸ்வாமித்ர முனியே? ஓ, எங்கள் குலகுரு வசிஷ்டரை கேட்கிறீர்களோ? வசிஷ்டரையே அனுப்புகிறேன் சுவாமி. வேண்டாம், அவரும் தாடி நானும் தாடி, வாதாடி என்ன புண்ணியம்?
அவரும் வேண்டாம். அப்பொழுது நீங்கள் யாரை கேட்கிறீர்கள் என்று புரிந்து கொண்டேன். நானே வருகிறேன் சுவாமி, நானே வருகிறேன் சுவாமி. அதுவும் வேண்டாம். யாரப்பா முனிவரே, யாரை கேட்கிறீர்கள்? செருமுகத்து காத்தியனேன் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தருதி. கரிய செம்மல் என்று சொன்ன உடனே தசரதனுக்கு கண்களிலே கண்ணீர். கரிய செம்மல் என்றால் அவன் ராமன் தானே, கார்மேக வண்ணன் தானே. வேண்டாம் முனிவரே, என்னுடைய உயிருக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டென்றால் அது ராமன் என்று நான் சொல்வேன். என் மகனை இழந்து என் மகனை வேள்விக்கு அனுப்பிவிட்டு என்னால் வாழ முடியாது. மாற்றுங்கள், உங்கள் யோசனையே மாற்றுங்கள். முடியாது. அவனுக்கு நல்லது நடப்பதை தசரதா தந்தையே நீயே தடுக்கிறாயா? இல்லை, நல்லது இருக்கட்டும், என் குழந்தை என்னோடு இருக்கட்டும், என் ராமன் என்னோடு இருக்கட்டும். என் ராமன் கானகம் சென்றால் நான் வானகமே சென்று விடுவேன் சுவாமி என்று துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது வசிஷ்டர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆரி அருள்க தசரதனே, நீ இப்படி அனுப்புவதால் தான் ராமனுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. தைரியமாக அனுப்பு அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அனுப்புகின்றார். இந்த காட்சிக்கு எங்க வில்லு பாட்டு இதை நான் நல்ல ஒரு 2 மணி நேரம் தயார் செய்து வந்தேன். இருந்தாலும் நேரத்துக்குள்ள முடிச்சாலும் இதை பாடணும். அவங்க போற காட்சி பாருங்க. தசரதன் அனுப்பி வச்சார். முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே இலக்குவன் இன்னும் பின்னாலே. ராம 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 ராம. முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே இலக்குவன் இன்னும் பின்னாலே. ராம 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 ராம. அந்த மூவரை தொடர்ந்து ராவனை நினைந்து நான்கிற தசரதன் உயிரும் பின்னாலே. முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே இலக்குவன் இன்னும் பின்னாலே. ராம 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 ராம. வார்த்தையை கவனிங்க. வில்லுப்பாட்டுல தான் வார்த்தை. சினிமா பாடல்கள்ல வார்த்தையை நம்ம கவனிக்க மாட்டோம். பழைய காலத்துல கவனிப்போம், இப்ப கவனிக்க மாட்டோம். வில்லு பாட்டுல பாருங்க. ஒன்றினை தொடரும் இரண்டினை போலே ராமன் முனிவர் பின்னாலே. ஒண்ணுக்கு அப்புறம் 2 தானே வரும். அந்த இரண்டினை தொடரும் மூன்றினை போன்றே லக்குவன் ராமனின் பிரியாத நிழலே. முனிவர் முன்னாலே ராமன் பின்னாலே இலக்குவன் இன்னும் பின்னாலே. ராம 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 ராம. பாட்டு வந்து கதையை நகர்த்திடும் எங்க வில்லு பாட்டுல. இந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அந்த காலத்துல பாரதியார் பாரதிதாசன் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு அண்ணா சொன்னார்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னா என்ன காரணம்? பாட்டு எழுதும் போது ஓம் போட்டு எழுதுவாங்க சார். ஓம் இப்போ ரூம் போட்டுல எழுதுறாங்க சார். நல்ல 14 நாள் கொரோனா மாதிரி. அப்ப வார்த்தை பாருங்க. சோலையில் இரவு. யாரு? விஸ்வாமித்திர முனி, ராமன், லக்குவன். அப்புறம் நல்ல இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் வரப்போகுது. சோலையில் இரவு பொழுதினை கடந்தவர் காலையில் பாலையை அடைந்தார். பாலையின் வெம்மை பாலகர் தாங்கிட பலை அதிபலை மந்திரம் அருள. முனிவர் முன்னாலே ராம பின்னாலே இலக்குவன் இன்னும் பின்னாலே. ராம 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 ராம. இப்படி மூவரும் இந்த ராகம் என்ன தெரியுமா? பிருந்தாவன சாரங்கம். மூவரும் காட்டுக்குள்ள வரும்போது ஒண்ணு வந்துருச்சுங்க. என்னதுங்க? பசி.
பசி. பசி. ஆமா. அங்க சிஎம்ஆர் அரிசி இல்ல, அதனால பசி பசி வந்துருச்சுங்க. உடனே பிரம்மன் அருளிய பலை அதிபலை மந்திரத்தை அருளுகிறார்கள். நான் ஒண்ணு நினைச்சேன், இந்த மந்திரம் நம்மளுக்கும் தெரிஞ்சா இந்த ஊர்ல ரொம்ப நல்லா கவனிச்சாங்க, சில ஊர்ல சுமாரா தான் கவனிப்பாங்க. அவங்க சாப்பாடு கீப்பாடு போடலன்னா இந்த பலை அதிபலை மந்திரத்தை வச்சே பசியை நீக்கிக்கலாமேயா, நம்மளுக்கு சொல்லி தரலையே நினைச்ச. வரா பாருங்க இடி போட்டா மாதிரி ஒருத்தி, யாரு மரத்தெல்லாம் பிச்சு போடுறான். யாரும் இல்லைங்க, பொம்பளை தாடக வந்து நிக்க. தாடக வர பொம்பளை இப்படி இருக்கலாமா? இவளுக்கு எங்க வில்லு பாட்டு அதுதாங்க அற்புதமான விஷயம். முதல்ல ஒரு பாட்டு கேட்டீங்கல்ல, இவன் என்ன பண்றா பாருங்க. தாவண்ணா டாவண்ணா கையண்ணா மூன்றெழுத்து கொண்டிருக்கும் அரக்கியின் பேரை சொல்லவா, வந்திருக்கும் சிரிக்கிற பேரை சொல்லவா. இவ அரக்கியோட குணங்களை பாடுறதுக்கு வார்த்தைகள் பாருங்க. தாவண்ணா கையண்ணா டையண்ணா என்னிருக்கும் மூன்றெழுத்து பேரு கொண்ட அரக்கியின் பேரு சொல்லவா, அவளை போல சிரிக்கிற சீரு சொல்லவா. அவ எப்படி இருப்பான்னு கேளுங்க. எப்படி? தின்னு புட்டு தூக்கம், அவ தூங்கி புட்டு திம்பா, 1000 தான் யானை அவளே ஒரு சேனை. தடதடன்னு வருவா, கடகடன்னு சிரிப்பா, படபடன்னு வருவா, பொடு பொடுன்னு போவா, குடுகுடுன்னு ஓட்டம், குள்ள நரியாட்டம், சிடு சிடுன்னு மூஞ்சி, சீருவாளே பாஞ்சி. இதுதான் பொம்பளை அந்த காலத்துல அரக்கியா இருந்தா. இப்ப நம்ம நிலைமைகள் எப்படி இருக்கு? எப்படி? இதுதான் ஒரு விஷயம். ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போறேன். சரி, யோசிக்கவே இல்லை, உங்கள்ட்ட சொல்லணும் நான் யோசிக்கவே இல்லை. சரி சொல்றேன். அதாவது ஆஞ்சநேயர் பிற்காலத்துல அப்படி வரும்போது மண்டோதரி தலைவிரி கோலமா இருந்தா. சரி, அந்த தலைவிரி கோலமா இருக்கிறவளை பார்த்து, ஆனா மண்டோதரி கற்புள்ளவள். மேல இருந்து ஆஞ்சநேயர் பாக்குறார். பார்க்கும்போது தலைவிரி கோலத்தை முதல்ல பார்க்கல, மண்டோதரிய பார்த்து கற்புக்கரசியாக இருக்கிறாளே இவள் சீதையோ என்று நினைத்தார். ஓஹோ, ஆஹா என்ன அழகு. அப்புறம் என்ன முடிவுக்கு வந்தாரா? என்ன முடிவுக்கு வந்தார்? இல்லை, இவள் சீதை இல்லை, என் சீதை அன்னை தலைவிரி கோலமாக இருக்க மாட்டாள். ஓ, இப்ப நீங்க பழைய காலத்து மக்கள் எல்லாம் தலை பின்றோம், பூ வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம். சரி, நம்ம பிலோ 30 அப்படி இல்ல. கல்யாண வீட்டுக்கு போய் பார்த்தா பொண்ண ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதி பேய் மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் செய்ய முடியல. கேட்ட நீங்களா யூ ஆர் ஆல் ஓல்ட் அப்படின்றாங்க. நம்ம கொஞ்சம் சொல்லி ஆறுதல் பண்ணிக்கலாமே தவிர என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவதற்காக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். 75 ஆண்டு காலமாக நாங்க அனுபவித்திருக்கும் இந்த இந்திய சுதந்திரம் என்றோ ஒரு நாள் 2 சிப்பாய்கள் பேசியது. அதனால 2 பேர் பேசுறது குறை, மெஜாரிட்டி இல்ல மைனாரிட்டி எல்லாம் நினைக்க கூடாது. நல்லதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். விஸ்வாமித்திரர் பார்த்தா இந்த விஷயத்துக்கெல்லாம் தானே கூட்டு வர்றாரு. ராமா, இவளை நோக்கி அம்பு விடு, இந்த தாடகையை நோக்கி அம்பு விடு. அப்ப ராமன் சொல்றார், இல்லை முனிவரே, பெண்ணென்று மனத்திடை பெருந்தகை நினைத்தார். பெண்ணாயிற்று. இவ அரக்கியா இருக்கட்டும், ஆனா பொண்ணாச்சே. ராமர் என்ன சொன்னார்? அரக்கியா இருக்கட்டும், பொண்ணாச்சேனர். பெண்ணாச்சே. இப்போ உள்ள சிலதுகள் பொண்ணா இருந்தாலும் பார்க்கும்போது பயமா இருக்கிற அளவுக்கு இருக்க கூடாதேன்னு ராமாயணம் சொல்லுதோன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நம்ம உள்ள புகுந்து சொல்ல முடியாது. அப்போ ஒண்ணு சொல்றாரு ராமா, பெண்ணென்று மனத்திடை பெருந்தகை நினைத்தாய், அது சரிதான், இருந்தாலும் இவள் தீயது செய்பவள், இவளை முடி அப்படின்னோடனே பயங்கரமாக அலறினாளா, மரங்களை எல்லாம் பிச்சு போட்டாளா. எல்லாம் பிச்சு போட்ட உடனே ராமர் ஒரு வில்லை எடுத்து விடார்னு விட்ட உடனே அவள் உடம்பிலே சென்று அவளும் மாய்ந்தாள். அப்படியே வரார்
வரும்போது ஆ, ஐயா ஒரு கல்லு, கல் அந்த கல்லு அப்படியே ராமனின் பாத தூளிப்பட்டு பட்டு அப்படியே பெண்ணாக சாப விமோச்சனம் பெற்று ஓஹோ அகல்யை எழுந்து வருகின்றாள். அகலிகை. அகல்யை ரொம்ப அழகாக ஒரு பாடல் பாடினாள். அந்த காலத்துல அடியேன் எழுதிய ஒரு அற்புதமான திருப்புகள். ஆஹா. இப்போ நான் பாட போறது ஆ. அந்த திருப்புகள் இன்னொரு நாள் பாடுறேன். சரி நான் எழுதிய திருப்புகளை அப்புறமா பாடுறேன். சரி. எங்க அப்பா எழுதிய ஆ. அருமையான ஆஹா. பெரியவா திருப்புகளை இப்ப பாட போறேன். சரி. அதுதானே அழகு. ஆமா. என்னன்னா ஒரு நிமிஷம். அதாவது மகா பெரியவாள 1964-70 வாக்கில் பார்க்கும்போது எங்கள் அப்பா திருப்புகள் எழுதி கொண்டு போகிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, சுப்பு என்ன பாட போகிற? பெரியவாளை பற்றி திருப்புகள் அப்படின்னு. அவர் பாருங்களேன், சுவாமிநாதன் அல்லவா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பெரியவாளுடைய பூர்வாசிரம பேர் சுவாமிநாதன். ரொம்ப அழகான விஷயம். நாங்கள் மகா பெரியவா புராணம்னே கதையே செய்வோம். அடுத்த வாட்டி கோபாலகிருஷ்ணஜிட்டு நான் சொல்ல போகிறது என்னென்னா, வரும்போது அடுத்த முறை அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று மகா பெரியவாளுடைய பரம சரித்திரத்தை சொல்லுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நான் அவருக்கு நான் தாலாட்டு பாடும்போது ஆசீர்வாதம் கிடைச்சிடுச்சு. சந்தோஷம். ஓமேன சுவாதி திருநாள் பாடின பாட்டுல ஓங்காரம் குழந்தை என்னன்னு பாடுறோம். பெரியவாளுக்கு 96 வயசு. பக்கத்தில் இருக்கிறது கடம் விநாயகராம், இங்கே ராமச்சந்திரன், இங்கே கணேஷ், இங்கே இவர், இங்கே அப்போ கலைமகன் மட்டும்தான் கிடையாது, பிறக்கவே இல்லவன். அந்த சமயத்தில் நான் தாலாட்டு பாடும்போது வெறும் மேனாக்குள்ளே தான் இருந்தார். அந்த மேனாக்குள்ளேருந்து எழுந்து இப்படி பார்க்கும்போது நான் நினைத்தேன், அப்பாவும் நினைத்தாங்க, ஒருவேளை அவரை பெற்ற மதிமகாலட்சுமி நினைவு வந்து விட்டது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே நிறுத்திட்டு தான் பேசணும், ஏன்னா 4 நல்ல பிள்ளைய பெற்றவ கோசலை, அதனால பேசுறேன். மகா பெரியவாளுக்கு ஒரு தம்பி உண்டு, தெரியுமா? அவர் பேர் சாச்சுன்னு பேரு. சிவன் சார்னு பேரு. கோபாலகிருஷ்ண சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் சொல்வாரா, பெரியவா சொல்வாராம், நல்ல ஏதாவது ஒரு விஷயம்னா சொல்லிவிட்டு இன்னும் நன்னா தெரிஞ்சுக்கணும்னா என் தம்பி சாச்சுக்கிட்ட போங்க. அவர் மகா துறவி. மகா பெரியவரை விட மகா துறவின்னு மகா பெரியவா வாயால பேர் வாங்கினவர் தான் மகா பெரியவரோட தம்பி சிவன் சார். அவரோட உற்சவத்தில் நாங்க 6 மணி நேரம் வில்லுப்பாட்டு பண்ணோம். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுங்களா? அழகுங்க, முக்கியமான செய்தி. நம்மெல்லாம் பெற்றிருக்கிறது மகன். ஆனால் அந்த மதிமகாலட்சுமி ஒரு புள்ள இல்ல 2 புள்ளைய மகானா பெற்றிருக்கிறாள். ஆஹா ஆஹா. ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதை அந்த மதிமகாலட்சுமி சொல்லி இருக்கிறாளே, அதுதான் பெரிய விஷயம். அதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்படியே வளர்ந்து வருகிறார்கள். அப்புறங்க திருப்புகள். திருப்புகள் கரெக்ட். வாத்தியார் இல்லையா, கரெக்டாக ஞாபகப்படுத்துறாரு. என்னன்னா அப்பா சொன்னாங்க திருப்புகள் கொண்டு வந்திருக்க. உடனே ஒரு குறுஞ்சிரிப்பு சிரிச்சுட்டு ஒன்று சொல்லுவார். ஒன்றும் இல்லை, அவனே என்ன தெரியுமா சொன்னாரு? அவனே ஆறுமுகமோனோ ஒரு பாட்டு போட்டுட்டேன். என்ன அழகு! பாடுறேன் கேளுங்க, தாளமே வேண்டாம், முடிக்கும் போது தாளம். அம்மையிடம் வரம் கேட்கும், அப்பாக்கு நினைவுங்கிறதுனால பரமாச்சாரியாளுங்கிறத அந்த ட்ரையாங்கிள்ல நான் பாடுறேன். அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று, செம்மையுரு ஹிந்து மத தலைவர் முகம் ஒன்று. எண்ணிக்கிட்டே வாங்க. சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று, தம்மையே தாமிழந்த தியாக முகம் ஒன்று, தாய் போல கருணை தரும் தெய்வ முகம் ஒன்று, நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம்
நமஸ்காரம் புரிகின்றோ பெரியவரை இன்று நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை என்று ஆறுமுகம் என்று வணங்கிடுவோம். இந்த ஒரு ஆசீர்வாதம் நான் அகல்யக்கு திருப்புகழ் எழுதினேன். கல்லாக நான் இருந்தேன் ராமகரே ராமகரே வில்லோன் பாதம் பட்டாய் ராமகரே ராமகரே இல்லாள் எழுந்து வந்தேன் ராமகரே ராமகரே அருள்வா. நீ நான் பாடினேன்னு வச்சுக்கோங்க, நான் அடுத்த வருஷம் வரும்போது பாடுகிறேன். இப்ப நம்ம எல்லாரும் ராமனும் லக்குவனும் முனிவரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிதிலாக்குள்ள வரும்போது அங்கே சீதை கன்னிமாடத்திலே நிற்கிறாள். அவ பிறந்தது வளர்ந்ததெல்லாம் நிறைய கதை. எனக்குள்ள நேரத்திலே ஒரு 20 நிமிஷம் அதிகம் கிடைக்க முடியாது என்று இருந்தாலும் அதனால அதை விட்டுட்டு முக்கியமானதை சொல்றேன். விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணர் மிதிலை மாநகர் நுழையும் போது இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இப்பதான். அரச வீதி அரச மாளிகை அலங்காரமாக நிற்கிறது. கன்னி மாடத்திலே நிற்கிறாள். சினிமா பாஷையில சொன்னீங்கன்னா அப்படியே டில்ட் அப் பண்ணனா மேல ஒரு அற்புதமான காட்சியிலே நிற்கிறாள். இப்போ கீழே வர ராமன் சீதையை பார்த்தார். இதான் அழகு. முக்கியமானது மட்டும் சொல்லிடணும்ல. சரி. ஆஹா, என்னே அழகான மதிமுகம், வாழ்கண்கள், பவள அதரம், பொன்னான புன்னகை, மிஞ்சும் அழகு, பண்டை பிறப்பின் தொடர்பினளோ இவள் இந்த சந்திப்பு ஏற்பட்டது அப்படின்னு அவ. சரி. சீதை ராமரை பார்த்தாளாம். இவர் யார்? மன்மதனா? மன்மதன் என்றால் கரும்பு வில் இருக்குமே, அதானே மூங்கில் வில்லளவா இருக்கிறது. உடனே சீதை நினைச்சாளாம், ஆஹா ஆஹா, என்னே பாக்கியம் செய்த வில். இந்த வில்லுக்கு என்ன பாக்கியம், தோளோடு தோள் ஒட்டி இருக்கிறதே. அப்பவே காதல் வந்தாச்சு. தோளோடு தோள் ஒட்டி இருக்கிறே. இந்த முனிவர் வயசானவர், கொஞ்சம் மெதுவா நடந்து போக கூடாதா? இவ்வளவு வேகமா போறாரு. அவர் ஸ்பீடா போறாரே, என் சுந்தரனை நான் இன்னும் சற்று நேரம் பார்க்க முடியும். என்ன அழகு. இதுதாங்க சீனு, காதல் சீனு. ஏன் இப்போ இன்னும் இப்ப பேசிட்டு இருக்காங்களே, இன்னும் இந்த முனிவர் சற்று வேகமாக போய்விட்டாரே, மெதுவாக போயிருந்தால் அவரை பார்த்திருமேனே, நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்ப்பதை முனிவர் கெடுத்து விட்டார். முனிவரை திட்டாளா, அடுத்து அப்பாவை திட்டா. இந்த அப்பா வேறு, சிவதனுசு போட்டி வேறு என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றா. சுந்தரனுடைய அழகு என்னுடைய வில் போன்ற புருவத்தையே வளைத்து விட்டதே, அவனுக்கு என்ன சிவதனுசு பெருசா என்று கேட்கிறார். இதுதான் வில்லுப்பாட்டு ராமர். விழியை மிஞ்சும் சிவதனுச, விழியை மிஞ்சும் சிவதனுச, இதை வளையச் செய்தார் கந்த தனுசென்ன பெருசா. தான் வில்லுப்பாட்டு. ஃபுல் பாட்டு பாட போறேன். ஏன்னா என் தாய்மார்களும் பெரியோர்களும் அவ்வளவு அழகா கேக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள பிரார்த்தனை போட்டா, இந்த சுந்தர சீலனே வில்லை முறிக்க வேண்டும். அப்ப ராமர் சொல்றார், ஏ மனமே, தன்னைத்தானே பேசிக்கிறார் பாருங்க. நல்லா கொஞ்சம் கெயினோட பேசுறார். தம்பி கொஞ்சம் கெயின் வேமா கண்ணா. ஏ மனமே, அழகான பெண்முகத்தை நோக்கி விட்டாயே. இதுவரை தாய் கௌசல்யை, கைகேயி, சுமித்திரை தவிர எந்த பெண்ணையும் நீ பார்த்ததில்லையே. இல்லையே. இதாண்டா இந்தியா. இந்தியான்னு போட்டு பக்கத்துல இந்த சென்டென்ஸ போடுங்க. தான் அழகு. இது இருக்கணுமா இல்லையா? இதுவரை என் தாய் கௌசலை, சுமித்திரை, கைகேயி, இந்த 3 பெண்களை தவிர எந்த பெண்முகத்தையும் உற்று நோக்கியது இல்லையே. குற்றம் செய்யாத நான் நோக்கியதால் இப்பொழுது நான் பார்த்தவள் உத்தமி என்கிறேன்.
இதுதாங்க அழகு. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாதன வாழ்க்கையில் இப்படியே ஒண்ணு வரும், சொல்லாம இருக்க முடியல. அவர்தான் ராமனும் நானே கிருஷ்ணனும் நானே. ராமகிருஷ்ண மடத்து தீட்சையும் எனக்கு உண்டு, அதனால சொல்கிறேன். இங்க என்னவா, எண்ணறு நலத்தினால் இணையில் நின்றுழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இதுதாங்க அழகு. தெய்வீக திருமணம். சாரதிக்கு 5 வயசு, பரமஹம்சர் 7 வயசு, கல்யாணம் பாக்குறாங்க. 7 வயசுல பரமஹம்சர் சொல்றாரு, 7 13 வயசோ என்ன சொல்றாரு, எனக்கு பொண்ணு பார்க்காதீங்க, ஜெயராம்பாடியில ஒரு குழந்தை இருக்கு போய் பாருங்கன்றாரு. சாரத திண்ணியில உட்கார்ந்து இருக்கிறா, கதாதரன் எதிர உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்ணு உனக்கு மாப்பிள்ளை பாக்குறோம், யாரடி வேணும், நல்ல இவர் வேணுமா, நல்ல அந்த தொழில் வேணுமா, நல்ல இந்த தொழில் வேணுமா, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கவிஞன் வேணுமா, உனக்கு யாரடி வேணும் அப்படின்னு கேட்டவோ 5 வயசு குழந்தை சாரதை அப்படி நேர காமிச்சாளாம். அந்த திசையில் கதாதரர் இருந்தார், உட்கார்ந்திருந்தார். இதான் தெய்வீக திருமணம். தெய்வீகம். இப்பெல்லாம் நம்ம .com போட்டு திருமணத்தை பார்க்கிறோம். டாட்டும் கிடையாது, காமும் கிடையாது, ஓம் போட்டு திருமணம் நடந்தது. அற்புதமான திருமணங்கள், தெய்வீக விழிகள். இப்பதான் நீங்க ரசிச்ச பாட்டு. இதோட திருமணத்தை 10 நிமிடத்தில் முடிக்கிறேன். சரி, ஏனென்றால் அந்த 20 நிமிடத்தை கருதி 8:20 முடிக்கிறேன் அண்ணா, உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அண்ணா அவசரப்படவே இல்லை. எனக்கு நீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, நான் ராமனுடைய அருளோட ஒரு குழந்தையை பார்த்தேன். அந்த குழந்தை யார் தெரியுமா, மணிகண்டன் தான். நல்ல பிள்ளை. அவர் இனிமே நீங்க மணிகண்டன் கூப்பிடுறத விட பணிகண்டன் கூப்பிடலாம். அப்படி ஒரு திருப்பணி, அழகான பணி, ரொம்ப நல்ல பணி செய்தார். அந்த பெண் குழந்தைக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அருமையான வார்த்தை. ராமன் சீதை மேல இருந்து பார்க்கிறார், ராமன் கீழே பார்க்கிறார். கன்னி மாடம் தன்னில் நின்றாள், ஆஹா, அவள் கண்ணழகில் வந்த ராமனை வென்றாள். ஓஹோ, வென்றவளே உடன் தோற்றாள். அங்கு மின்னல் போல் வந்த மேகத்தை இணைந்தாள். கன்னி மாடம் தன்னில் நின்றாள், அவள் கண்ணழகில் வந்த ராமனை வென்றாள். வென்றவளே உடன் தோற்றாள். அவள் மின்னல் போல் வந்த மேகத்தை இணைத்தாள். வில்லுப்பாட்டு தமிழ் பாருங்க. தமிழ்னு சொன்னார்ல அர்ஜுனண்ணா, அது ஒரு முக்கியம். அது அழகுக்கு அழகு செய் அழகு, அந்த அழகுடன் பழகிட வருகுதோர் அழகு. அழகுடன் பழகிட வருகுதோர் அழகு. அழகிலும் அழகான நிகழ்ச்சி, அந்த அழகு பெண் அனைவருக்கும் மனசுக்குள் மகிழ்ச்சி. அழகு பெண் அனைவருக்கும் மனசுக்குள் மகிழ்ச்சி. விருத்தம் போல் மடை மூடி வந்தார். ஓஹோ, விருத்தம் போல் ஜடை மூடி வந்தார். அங்கு வெண்டாடி ஜடை விஸ்வாமித்திரர் வந்தார். வெண்டாடி ஜடை விஸ்வாமித்திரர் வந்தார். சிரித்த முகத்தில் ஸ்ரீராமன், அந்த செந்தாமரை முகம் சிங்காரமானாள். செந்தாமரை முகம் சிங்காரமானாள். ராமனுடைய வண்ணம் என்ன தெரியுமா, என்ன வண்ணம், இந்த தாமரை கலர். அதனாலதான் இந்த கலர் கட்டிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு. ராமனை பத்தி பாட போறோம்ல. சிரித்த முகம் ஸ்ரீராமர், அங்கு செந்தாமரை முகம் சிங்காரமானாள். செந்தாமரை முகம் சிங்காரமானாள். இப்போ ஒரு வில்லுப்பாட்டு, இதை சொல்லாம தப்பவே முடியாது. சரணம் இருந்தது மாடம். ஓஹோ, பாட்டுல சரணம் கீழே இருக்கும், இருக்கணும். சரணம் இருந்தது மாடம். ஓஹோ, பல்லவி கீழே வருது, சரணம் மேல இருக்கு. இருக்கலாமோ, இருக்க கூடாது. சரணம் இருந்தது மாடம். ஓஹோ, பார்த்த உடனே அழகில மயங்கி க்ஷணத்தில் பல்லவியின் கீழ் இடம் தேடி ஓடும். பல்லவியின் கீழ் இடம் தேடி ஓடும். அங்கதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நீங்க அப்பாவுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுக்கணும், பெரிய கிளாப்ஸ். நீங்க ஏன் சொல்றேன்னா, நீங்க இங்க இருந்து தட்டுறது இங்க இருந்து கேட்டா போது, விண்ணுக்கு கேட்கணும். இதை கம்மன் கவிநய செல்வர் சொல்வார். எந்த ராமாயணத்திலும் இந்த வார்த்தை இல்லை. விழியை மிஞ்சும் சிவதனுசா,
அதை வளையச் செய்தார் கந்த தனுசென்ன பெருசா, வளையச் செய்தார் கந்த தனுசென்ன பெருசா, மாடத்து நாயகி நெஞ்சம் அந்த வீதியின் நாயகன் உள்ளத்தில் தஞ்சம், வீதியின் நாயகன் உள்ளத்தில் தஞ்சம், மாடத்து நாயகி நெஞ்சம் அந்த வீதியின் நாயகன் மனதினை கொஞ்சும், வீதியின் நாயகன் மனதினை கொஞ்சும். அடுத்த 4 லைன் ரொம்ப டாப்பு. ஆஹா. நான் நிறைய இதுக்குள்ள நானும் எழுதி இருக்கிறேன், ஆனா அப்பா எழுத ஹைலைட் பண்ணி சொல்றேன். ஆஹா. அது எப்படியா? எப்படி? நடுவீதி நாடகம் நடக்கு, ஆமா. இவ பாக்குற இவ பாக்குற இவ பாக்குற, சீதாராமர் கையே காட்சி திரை தூக்கி இழுக்கு. நாடகம்னு நடந்தா பல பேர் நடிப்பாங்க, ஒருத்தர் திரை எடுப்பாங்க, ஒருத்தர் லைட் போடுவாங்க, ஒருத்தர் இப்படி மைக்கு நல்ல கெயினோட நல்லா வைப்பாங்க, அழகாக வைப்பாங்க, மக்கள் இப்படி ரசிப்பாங்க எல்லாம். ஒருத்தர் இப்படி வீடியோ எடுப்பாங்க, ஒருத்தர் இப்படி வாசிப்பாங்க, ஒருத்தர் இப்படி பிரமாதமாக வாசிப்பாங்க, பின்னாடி இப்படி அழகாக செய்வாங்க, ஒருத்தர் இப்படி உட்காருப்ப, ஒரு எல்லாம் நடக்கும்ல. நாடகம்னா நிறைய நடக்கும். ஆனா இந்த நாடகத்துல, சீதா கல்யாண நாடகத்துல நடுவீதி நாடகம் நடக்கும். ஓஹோ. சீதாராமர் கையே காட்சி திரை தூக்கி இழுக்கு, ராமர் கையே காட்சி திரை தூக்கி இழுக்கு. இந்த காட்சியில ஒருத்தர் ரசிக்கிறாரு. யாரு? 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 ஹரிச்சந்திரன் சந்திரமதியை பிரிச்சு வச்சாரு விஸ்வாமித்திர முனிவர். ஆமா. அங்க பிரிச்சு வச்ச பாவத்துக்கு இங்க சேர்த்து வைக்க வந்திருக்கிறாரு. ஆக வெண்டாடி ரசிக்கிறாரு. விஸ்வாமித்திர சாதாரண தாடியா? வச்ச தாடினா பிச்சா வந்துருங்க, வளர்த்த தாடியிலேயே வாதாடி பார்த்தாதான் அவர் எந்த தாடின்னு தெரியுங்க. அற்புதமான தாடி. அதனால ரிஷியின் மனம் இத ரசிக்கு. ஓஹோ. ஆமா, ரிஷியின் மனம் இத ரசிக்கு. இந்த பாட்டுக்கு ஒரு கிளைமேக்ஸ். ரிஷியின் மனம் இத ரசிக்கு. ஓஹோ. அதுக்குள்ள சீதாராமர்க்கு அதுக்குள்ள மனசுக்குள் பசிக்கி. ராமர்க்கு அதுக்குள்ள மனசுக்குள் பசிக்கு. ரிஷியின் மனம் இத ரசிக்கு. ஆமா, ரிஷியின் மனம் இத ரசிக்கு. இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஆமா. ஆஹா மலை என்னம்மா? ஆஹா 5 மினிட்ஸ். ஆஹா டன்னுங்கிறாங்க ஒரு அம்மா. அதாவது இப்ப ஏன்னா இவங்களோட பங்கு அதுல இருக்கு, அதனால நம்ம அதை விட்ட 20 நிமிஷத்தை பிடிக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். இப்போ வில்லிசை ஒரு புது கருத்தை சொல்கிறது. என்ன கருத்து? மகாகவி பாரதி சங்கீத விஷயம் என்ற கட்டுரையில ஒண்ணு சொல்றார். ஓஹோ. எத்தனை நாளுப்பா பாடுற பாட்டே பாடிட்டு இருப்பீங்க? அதானே நான் சொல்லல, மகாகவி பாரதி இன்னைக்கு கூகுள்ல போய் தேடுங்க. ஆமா. சங்கீத விஷயம் என்ற கட்டுரையில் சொல்லி இருக்கிறார். ஓஹோ. எத்தனை நாளைக்கு அதே கீர்த்தனையே பாடுவீங்க? ஐயோ, அவளை மாறிலாம் பாடுறதுக்கு, தியாக பிரம்மா மாறிலாம் பாடுறதுக்கு எங்களுக்கு வராது, தீக்ஷதர் மாதிரிலாம் பாடுறதுக்கு வராது, சாஸ்திரி மாதிரிலாம் பாடுறதுக்கு வராது. சரிதான், ஓய் சத்தியமா வராதுதான். பாரதி சொல்றாரு சத்தியமா வராதுதான். எப்ப தெரியுமா வரும்? எப்போ வரும்? அது கிரியேட்டிவிட்டி என்பது தெய்வ பிரசாதம் என்று ஒரு படைப்பாளி உண்மை, நேர்மை, சத்தியம், சுத்தம் இந்த மனசோடு இருக்கிறானோ அவனுக்கு குற்றாலம் போல கொடையள்ளி தியாக பிரம்மே கொடுப்பார். அங்கதான் விஷயம். எத்தனை நாளைக்கு இப்படியே எழுதியிருக்காருங்க. எத்தனை நாளைக்கு பாடினதே பாடுவீங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப புதுசா ஒண்ணு செய்யலாமே. ஆஹா, புதுசு என்பது வில்லுப்பாட்டு எப்படின்னா புதுசுக்காக தான் வட்டத்தை பெருசாக்கிடும். அதான் அழகு. எல்லாரும் நவீன முறையா பழமை முறையான கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இங்க. ஆக வட்டத்தை பெருசாக்கணும். இப்போ ஒரு பாட்டு பாடுற. ராகங்கள் எப்பொழுது பிறந்தன? 2-5. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், ஆனந்த பைரவி பிறந்ததுவே. ஃபுல்லா கேளுங்க. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ஆனந்த பைரவின்ற ராகத்துல ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? நீங்க ரசிக்கிறதுக்கு சொல்றேன். அத ஒழுங்கா பாடினா
பிபி சீர்படும்னு இருக்கு. இத கண்டுபிடிச்சது குன்னக்குடி அண்ணா. ரத்த கொதிப்பு அடங்கிடும். ரத்த கொதிப்பு அடங்கிடும். சரி. அதுக்கு எங்க அப்பா ஒரு கவுண்டர் சொன்னாங்க. என்ன? ஆனந்த பைரவி பாடினா ரத்த அழுத்தம் சீர்படும். ஆமா. ஆனா ஒழுங்கா பாடணும். இல்லனா பிபி ஜாஸ்தி ஆயிடும். அது ஒரு கண்டிஷன். கண்டமேனிக்கு பண்ணாங்கன்னு வெச்சுக்கோ. பாடுறவங்க பாடணும். அதை ரசிச்சவர் குன்னக்குடி அண்ணா. அங்கதான் மேதைகள். ஃபுல்லா பாடிறேன். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் ஆனந்த பைரவி பிறந்ததுவே கண்கள் கலந்தன பண்கள் இசைத்தன கல்யாணி ராகம் பிறந்ததுவே. நாயகன் நாயகி நெஞ்சம் இணைந்தது நாட்ட குறிஞ்சியும் பிறந்ததுவே. கோவிலின் வாசலை கும்பமும் பார்த்திட குந்தலவராளி பிறந்ததுவே. வீணையும் விரலும் மேவிடும் போதினில் வில்லிசை பாடல் பிறந்ததுவே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட அம்மா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. மிதிலை அயோத்தியும் இரண்டர கலந்திட மோகன ராகம் முழங்கியதே. இயலுடன் இசையும் சேர்ந்திட அழகாய் எங்கோ குயிலோசை கேட்டதுவே. மயிலினை ராமன் நோக்கிட மாநதி மல்லாரி நாதஸ்வரம் பிறந்ததுவே. கண்ணுடன் புருவம் ஆடிய ஆட்டத்தில் காவடி சிந்து பிறந்ததுவே. புள்ளிக்கலாபமயில் பாக சக்தி புதல்வனான கனயோகன் மலை போல தாத்திரண்ட போல மண்ணிரண்டு பாக விவேகன். கைகளும் கால்களும் தடுமாறியதில் தில்லானா சுகமும் பிறந்ததுவே. தேடி நடந்திடும் திருவடி நினைந்து தோடி ராகமும் பிறந்ததுவே. மாடமும் வீதியும் ஆடிய கூத்தினில் மதியமாவதி பிறந்ததுவே. இந்த மத்தியமாவதி என்ற ராகத்துக்கு ஒரு பலன் உண்டுங்க. என்ன பலன்? ஆனந்த பைரவி பாடினா ரத்த அழுத்தம் போகும். ஆமா. ஸ்ரீராகம் பாடினா தலைவலி போகும். ஓஹோ. சங்கராபரணம் பாடினா மனவலி போகும். சரி. புன்னக விராலின்னு ஒரு ராகம் இருக்கு. ஆமா. இத ஒழுங்கா பாடினா பாம்பு ஆடும். ஆடும். இல்லனா ஒரே போடு போடும். அவ்வளவுதான், கிட்டே நிக்க முடியாது. இன்னொரு ராகம் இருக்கு. என்னது? மத்தியமாவதின்னு. அது என்ன? ஐயா, ரகசியமான விஷயத்தை சத்தமா சொல்றேன். சரி. மத்தியமாவதி பாடினீங்கன்னா பணம் பணம் வருங்க ஐயா. அப்படியா? ஆமா. எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி சொல்லாத போயிட்டாங்களே. ஏன் இதையே பாடிட்டு இருப்பேன். அதுல ஒரு அழகு இருக்குங்க. ஏன் தெரியுங்களா? பொதுவா மத்தியமாவதிங்கிறது கடைசி ராகம். ஓஹோ. நிகழ்ச்சி முடிவுல வாழிய செந்தமிழ்னு பாட வேண்டியதுங்க. மத்தியமாவதி பாடினோடனே எங்க கோபாலகிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? கையில தட்டு வச்சு பணத்தோட வந்துருவார். ஆக மத்தியமாவதி பாடினா பணம் வரும்னு முடிவாகுது இல்லையா? ஆக இதெல்லாம் மில்லிசைக்குரிய புது கருத்துக்கள். இப்போ வில்லு போட்டி நடக்க போகுது. 10 நிமிஷத்துல கல்யாணம் நடக்க போகுது. வில்லை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தார். சரி. உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், வேள்வி காண வந்தார். நல்லா கேளுங்க, ராமன் கதையில வில்ல வச்சுக்கிட்டு சொல்றார். வேள்வி காண வந்தார். வில்லும் காண்பார். நிறைய மன்னர்கள் அங்க. விஜய தேசத்தரசன், கௌதம தேசத்தரசன், மகத தேசத்தரசன் ஒவ்வொருத்தரா வந்தாங்களாம். ஓஹோ. யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற நிலைமை. விஸ்வாமித்திரர் ராமனை கூட்டிக் கொண்டு செல்கிறார். வில்லை முறிப்பதற்காக. இப்ப முதல்ல வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? அப்படியே இந்த வில் எடுக்கும் போது அப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு, இந்த பொதுவா இந்த கச்சேரிகளா போனோம்னா வெளியில பைட்டுன்னு ஒண்ணு எடுப்பான்.
அது தெரியல கணேஷ். ஆமா. பைட்டுன்னு ஒன்று எடுப்பான், கேமரா வச்சுக்கிட்டு ஒரு மைக் கொடுப்பாங்க. ஆமா, இந்த விழாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆமா, நம்மளும் உண்மையா சொல்லுவோம். ஒவ்வொரு மன்னனா வெளியில வந்தானா, வெளியே வந்தான். ஐயா, ஓ நீங்க மகத தேசத்தரசர், ஆமா, இந்த வில்ல முறிக்க போனீங்களே, என்ன பண்ணீங்க? ஓ பைட் எடுக்கிறாங்க. உடனே அவரு கேட்டாரா, நானா வில்ல முறிக்கலாம் வரலையா, வில்லு எவ்வளவு நீளம்னு பார்க்க வந்தேன், முடியலங்கிறத சொல்றான். மீசையில மண்ணு ஓட்டலங்கிறாரு. இன்னொருத்தன் போனா, ஐயோ நான் வில்லெல்லாம் முறிக்கலாம் போல, ஜஸ்ட் வில்லு எவ்வளவு வெயிட்னு பார்க்க போறேன். இன்னொருத்தன் சொல்றான், ஐயோ எதுவுமே இல்லைங்க, வில்லு ரொம்ப அழகா இருந்தது, பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னா, ஆஹா என்ன வில், அழகு வில், அதை பத்தி ஒரு கவிதை பாடலாம் போல இருக்கிறதேன்னு அவன் வந்து தெரியாத விஷயத்த ஒண்ணு சொன்னான், கவிதை பாடுறான். ஃபைனலா ஒருத்தன் போனா, அப்பா வில்ல பார்த்துட்டு வந்தியே, வில்ல முடிச்சிட்டு வந்தியா? அப்ப அவன் சொன்ன ஒரே வார்த்தை, இல்லங்க, இல்ல சீதை எனக்கு தங்கச்சி மாதிரி இல்ல, எப்படிங்க வில்ல உடைப்பேன். ஆக ஒவ்வொருத்தனும் தன்னுடைய தோல்வியை சொல்லும் போது வருகின்றார் ராமர். எப்படி வருகின்றார்? படையோடு வருகின்றார், சத்தத்தோடு வருகின்றார். ஸ்ரீராம ஜெயராம், ஸ்ரீராம ஜெயராம், ஸ்ரீராம ஜெயராம், ஸ்ரீராம ஜெயராம் என்று கூறி வந்தவர் எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். ஆஹா, வில்லை முறிப்பது ராமனால் மட்டுமே முடியும். அந்த சிவதனுசுக்கு அடியில் இருந்த பந்தை ரொம்ப லாபகமாக அந்த பெட்டியை நகர்த்தி சீதை எடுத்தாள் என்று எங்க அண்ணா கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய புஸ்தகம் கொடுத்தார். அந்த புஸ்தகத்தோட அருமையான புதுமையான வடிவம் அடுத்த வருஷம் உங்களுக்கு இங்க கிடைக்க போகுது. வில்லிசையும் அழகான மற்ற கலைகளும் இணைந்து கொடுக்க போகிறோம். 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள புத்தகத்தை அவர் என்கிட்ட கொடுத்திருக்கிறார். அதில் உள்ள ஒரு அழகான குறிப்பு பல புத்தகங்களில் இருக்கிறது, ஆனால் இதில் ரொம்ப தெளிவா இருந்தது. சீதா அந்த சிவதனுசு வச்சு இந்த பொட்டி அப்படியே லாபகமா அப்படியே அப்படி நகர்த்திட்டு பந்தை எடுத்தாளாம். அப்பவே நினைச்சாங்களாம், இந்த சிவதனுசை முறிக்கிறவனுக்கு தான் சீதையை கொடுக்கணும்னு. அதை கொடுப்பதற்கு இங்கு ராமனை அழைத்து வந்த ஒரு அற்புதமான காட்சி. எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். யாருக்கு பயம்? சீதைக்கு பயம். ஐயோ யார் உடைச்சா, ஐயோ யார் உடைச்சா, ஐயோ யார் உடைச்சா. இப்ப நீலமாலை உள்ள போறா. அடியே நீலமாலை, வாடி வாடி வாடி, யாரடி வில்ல உடைச்சா, யாரடி வில்ல உடைச்சா? சீதை பயப்படாத, யார் தெரியுமா வில்ல உடைச்சா? ஏண்டி உட்காரி, நிதானமா கேளு. என்ன டைம் பாரு, 4:30, ராகுகாலம் முடியட்டுமே, அப்புறம் சொல்றேன். அடி பாவி, உனக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்ல மாட்டேங்கிறியே. 6 மணி ஆச்சு, ராகுகாலம் முடிஞ்சது, நீலமாலை யாரடி உடைச்சா, யாரடி உடைச்சா? அப்படியா, எல்லா மன்னர்களும் வந்தாங்களா? நானும் உட்கார்ந்து பார்த்துருந்தேனா, வந்தாரையா இந்த சுந்தரவதனன், நேரம் வந்தாரு, பட்டீர்னு உடைச்சாரு. அவர் யார் பேருன்னா அப்படின்னு விக்கல் வந்துருச்சு. ஐயோ சீதை சீதை, கொஞ்சம் தண்ணி குடி. எப்ப உனக்கு விக்கல் இப்போ வரணுமா, இந்த குடி அப்படின்னு சீதை குடிச்சிட்டு, யாருன்னு சொல்லுடி. இப்படி சீதை பில்டப்பு, இப்படி நீலமாலை பில்டப்பு. உடனே சீதை கேட்டாளா, ஏண்டி இந்த உடைச்சவர் கண்ணை பாத்தியா? ஆமாண்டி, அந்த கண்ணை பார்த்தேன்டி, அது தாமரை மாதிரி இருந்தது. அவ்வளவுதான், கிளைமேக்ஸ் அவுட்டு. ஓ, தாமரை போல இருந்தால் அன்று நான் கண்ட தாமரை கண்ணன் தான் உடைத்திருக்க வேண்டும். என்ன அழகு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுமா தெரியுது? புத்திசாலிகள்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். அது அவங்க எப்படியாவது நம்மளை கவுத்துருவாங்க அப்படிங்கிறது. அப்ப என்ன எப்படி தெரிந்ததா? அன்றைக்கு நான் அவன் கண்ணை தான் கண்டேன், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த தாமரை கண்ணன் அல்லவா ராமன், அதனால அவர் தானே உடைச்சார்னு கேட்ட உடனே ஆமாண்டின்னு சொல்ல உடனே கல்யாணத்துக்கு அருமையான ஏற்பாடுகள் நடக்கின்றன. நான் சொன்ன மாதிரி இன்னும் 3 நிமிஷத்துல கல்யாணம். வசிஷ்டமுடைய தசரத எல்லாரும் வந்தாச்சு, கூட்டத்தோட வந்தாச்சு. வேதியர் சூழ அரிசி பரப்பி மறைநூல் விதிப்படி குண்டம் அமைத்து ஓமத்தியை மூட்டி பசுனை காதுகிட்டு ராமர் சீதை ஆசனம் வந்து அமரும் போது ஜனகர் ராமர் எதிரில் வந்து
கல்யாணத்தை நடத்த போங்க. ஆஹா. இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? உங்களுடைய முன்னோர்கள் கண்டிப்பாக இந்த திருமணத்துக்கு வந்திருப்பார்கள். ஆஹா. அந்த பலன்தான். பலன்தான். இந்த கல்யாணத்துக்கு ஆடை நான் யாருன்னு நினைக்கிறேன், இந்த திவா கிரியேஷனுடைய முன்னாடி இருப்பாங்க இல்லையா, அவங்க கொடுத்திருப்பாங்களோ, சிஎம்ஆர் அரசி கொடுத்திருப்பாரோ, அருமையாக நம்ம வெங்கட சுப்பு ஐயா சூரிய வணக்கத்தை சொல்லி இருப்பாரோ, ஆக இத்தனை புண்ணியமும் சேர்ந்து கோபாலகிருஷ்ண குடும்பத்தினர் செய்திருப்பாரோ, வந்திருக்கும் குடும்பம் எல்லாம் முன்னோர்களாக இருந்திருப்பீர்களோ என்று நினைக்கும் அளவுக்கு என்னோட வில்லுப்பாட்டு ராமன், வேலூர் ராமன் வில்லுப்பாட்டு சீதையை எப்படி அழைத்திருப்பார் தெரியுமா? எப்படி? கல்யாணம் ஆகி முடிச்ச உடனே டார்லிங்னு தான் கூப்பிட்டு. டார்லிங் தானே நடத்துது. ஒரு கரகவசம் கொடுங்க ஐயா, மனசு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். எங்க வில்லுப்பாட்டுக்குள்ள நாங்க என்ன வேணா சொல்லலாம். ஆமா, அதான் கண்டிப்பா வில்லுப்பாட்டு ராமன், வில்லுப்பாட்டு சீதைய வேலூர்ல மட்டும் எப்படி கூப்பிட்டுருப்பார்? டார்லிங்னு கூப்பிட்டுருப்பார். நீங்க கூட என்ன கூப்பிடலைங்க இல்ல. ஆக அப்படி ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. கெட்டி மேளம் ஒலிக்க போகிறது. பூமகளும் திருமாலும் போல, ரெண்டு பூமகளும் திருமாலும் போல என் செல்வ மக்கள் சீதையோடு ராமராக வாழ பல்லாண்டு வாழ்க என்று தாரை வாழ்த்து தருகிறார்கள். கெட்டிமேளம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் மாங்கல்யம் தந்து நாரேண மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுமகே த்வம் ஜீவ சரதசதம். ஆனந்தமானந்தமானந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே ஆனந்தமானந்தம் ஆனந்தமே ஆனந்தமானந்தம் ஆனந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே. லக்ஷ்மணன் ஊர்மிளை பரதன் மாண்டவி சத்ருக்னன் சுருத கீர்த்தி கல்யாணம் நடந்ததம்மா. ஆனந்தமானந்தமானந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே. அங்க பல பல கச்சேரிகள் நடந்தது. எங்களுடைய முன்னோர்கள்லாம் வில்லுப்பாட்டு வாசிச்சாங்க. திருமகன் ஐயாவுடைய முன்னோர் வந்து பானை வாசித்து பாடினார்கள். என்னுடைய முன்னோர்கள் வந்தார்கள். திவ்ய தம்பதிகள் அண்ணா சொன்ன மாதிரி வந்தாங்க. கலைமகன் போல தெய்வ குழந்தைகள் அருமையாக பாடினார்கள். கணேஷோட முன்னோர்கள் வாசிச்சிருப்பாங்க, பிரகாஷோட முன்னோர்கள் வாசிச்சிருப்பாங்க, பூபதியோட முன்னோர்கள் வாசிச்சிருப்பாங்க. இப்போ ஒரே ஒரு நல்ல சீனை சொல்லி முடிக்கிறேன். அன்று இரவு சீதை கால் பிடிக்கிறாள் ராமனுக்கு. நல்லா அழகா கால் பிடிக்கிறாள். பிடிக்கும் போது திடீர்னு கையெடுத்துட்டான். ஏனம்மா சீதை, யாரும் தான் இல்லையே, என் காலை எடுத்து விட்டாய்? இல்லை சுவாமி, பிடிக்க மாட்டேன், சுகமாக இருந்ததம்மா. ஏனம்மா எடுத்து விட்டாய் காலை, கையால் இருந்து கையை? சரி கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு ஒரே ஒரு பயம். என்ன பயம்? என்ன பயம்? நீங்கள் மிதிலா நோக்கி நடந்து வரும்போது ஒரு கல்லை மிதித்தீர்களாம். ஒரு பொன் எழுந்து வந்து விட்டாளாம். நான் கையில் 9 கல் மோதிரம் போட்டிருக்கிறேன். இந்த 9 கல் மோதிரத்தில் உங்கள் பாதத்தூளை பட்டு பக்கத்திலே திடீரென்று 9 பெண்கள் வந்து விட்டால் என் கதி என்னாகும்? அப்ப அவர் சொல்றார், இந்த இப்பிறவிக்கிரு மாதரை சிந்தையாலும் தொடே. ஏக பத்தினி விரதம், இந்திய பண்பாடு ஏக பத்தினி விரதம். நடுவுல ஒரு வார்த்தையை சேர்த்துக்கூடாது. ஏகப்பட்ட பத்தினி விரதமாக வாழ்க்கை என்பது நேர்கோடு, உண்மை என்பது நேர்கோடு. ராமனுக்கு கையில வளைந்த வில் இருக்கும், ஆனால் வளையாத சொல் இருக்கும். எங்களுடைய வெற்றியுமே வளைந்த வில்லும் வளையாத சொல்லும் தான் என்று சொல்லி இந்த சீதாராம கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க அனைவருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஆனா நிறைய விஷயங்கள் விட்டுருக்கோம். ஏன் தெரியுமா? ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பொருளை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? திரும்ப எடுக்கிறதுக்கு வருவோம் இல்லையா? அதனால திரும்ப இந்த வில்லை தொடுக்க, வில்லை எடுக்க எங்கள் அருமையான அனுஷ பக்த சபா எங்களை அழைக்கும் என்று
அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். தற்காலிகமாகத்தான் விடைபெறுகிறேன். ஒரே ஒரு 5 நிமிட பாடல் தான் வாழ்த்தி பாட சொன்னார். அந்த பாடலை 2 ஸ்டான்ஸா பாடிட்டு, ஏன்னா அவருக்குன்னு எழுதினது, உங்களுக்குன்னு எழுதினது, அதை பாடி நிறைவு செய்கிறேன். சீதாராமர் எண்ணத்திலேயே இருங்க. லவகுச்சன் கதையெல்லாம் அடுத்த வருஷம் வரும்போது பார்த்துக்கலாம். ஆக அனுஷ பக்த சபாவுக்காக இந்த ஒரு அற்புதமான பாடலை நான் அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா இதுக்குன்னு அண்ணா நிறைய குறிப்பு எழுதி கொடுத்தார். அதனால் நான் பாடி நிறைவு செய்கிறேன். முடிக்கும் போது ஒரு சின்ன கிளைமேக்ஸ் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். வேலூரில் திருவையாறு மார்கழி உற்சவ திருவிழா வெற்றி பெற்று 10ஆம் ஆண்டு 100 ஆண்டு காணும் பெருவிழா. வேலூரில் திருவையாறு மார்கழி உற்சவ திருவிழா வெற்றி பெற்று 10ஆம் ஆண்டு 100 ஆண்டு காணும் பெருவிழா. கடகடன் பாடுகிறேன். 2014 வருஷம் அனுஷ பக்த சபா ஆரம்பம் அம்மா. 2018 வருஷம் சாரிட்டபிள் ட்ரஸ்டாய் பதிவானதுவாம். மாதா மாதம் அனுஷ நாளிலே முதியோர் இல்லம் கோசாலை பாடசாலை அனுஷ தெய்வத்தின் அன்னபூர்ணா திட்டம், அதன் கீழ் 1.25 லட்சம் பொருள் உதவியா. வேலூரில் திருவையாறு மார்கழி உற்சவ திருவிழா வெற்றி பெற்று 10ஆம் ஆண்டு 100 ஆண்டு காணும் பெருவிழா. டைட்டில் ஸ்பான்சர் டார்லிங் சோலார். மேனேஜிங் டைரக்டர் பெரிய உதவியாம் டாக்டர் எம் வெங்கட சுப்பு ஐயா. அவரை தாரணி புகழும் தமிழால் வாழ்த்துவோம். திரு எஸ் நவீன் சார் அவர்களையுமே. நேச்சுரல் சலூன் சபா கலைக்கும் அழகு அது தலைக்கும் அழகு. திவா செலிப்ரேஷன் உரிமையாளர் அம்மா காயத்ரி பெயரே மந்திரம் அல்லோ. வேலூரில் திருவையாறு மார்கழி உற்சவ திருவிழா வெற்றி பெற்று 10ஆம் ஆண்டு 100 ஆண்டு காணும் பெருவிழா. வந்து பாடினாரு, பேசினாரு. சிஎம்ஆர் மாடர்ன் ரைஸ் மில் ஆரணி அதிபர் மேனேஜிங் டைரக்டர் சாரு. கார்த்திக் மோகன்ராஜ் சாரும் வாழ்க. அங்கே அரியும் சிவனும் அரிசிக்குள் வாழ்க. வேலூரில் திருவையாறு மார்கழி உற்சவ திருவிழா வெற்றி பெற்று 10ஆம் ஆண்டு 100 ஆண்டு காணும் பெருவிழா. இன்னும் என்னெல்லாம் செய்யறாங்க? வருடா வருடம் பெண் குழந்தை ஒன்றின் உதவி தொகையும் தானம் தருகிறார். நலிவடைந்த சிவாலயம் புதுமையாக்கிட 50,000 பொருள் உதவி அம்மா. வேலூரில் திருவையாறு மார்கழி உற்சவ திருவிழா வெற்றி பெற்று 10ஆம் ஆண்டு 100 ஆண்டு காணும் பெருவிழா. எல்லா சசமும் ஒன்னா முடிச்சிடுறேன். மார்கழி உற்சவம் மங்கள பெயரே. வேலூரில் திருவையாறு வெற்றியின் சீரே. 2019ஆம் ஆண்டில் கோபால்ஜி தலைமையில் ஆரம்பித்த அருளே. கலாச்சாரமும் பாரம்பரியமும் தெய்வீக இசையும் மார்கழி மங்கலம் நன்கொடை தரும் நல்ல உள்ளங்களை என் மனம் வணங்கும் நல்ல வைபவம். கீதா வுட்ஸ் பர்னிச்சர் மேனேஜிங் டைரக்டர் விஜயகுமார் ஐயா பல்லாண்டு வாழ்க. சிட்டி யூனியன் பேங்க் சீனியர் கிளை மேலாளர் திரு எம் வினோத்குமார் பல்லாண்டு வாழ்க. வேலூர் போஸ்ட் மக்களின் டேஸ்ட் நிறுவனர் முரளி ஐயா வாழ்க. சோசியல் மீடியா விளம்பரதாரர் மணிகண்டன் ஐயா மனசார வாழ்த்து. மனமலர் குணமலர் தினமலர் கலைமலர் தினமலர் நாளிதழ் வாழ்க வாழ்க. ஆர் கோபால்ஜி விளம்பர புகழே. ஊரெல்லாம் வாசிக்கும் தினமலர் இதழே. வேலூரில் திருவையாறு மார்கழி உற்சவ திருவிழா வெற்றி பெற்று 10ஆம் ஆண்டு 100 ஆண்டு காணும் பெருவிழா. சவுண்டான சவுண்ட் சிஸ்டம் அமைத்து தந்த கார்த்திக் சவுண்ட் சிஸ்டம் உரிமையாளரே. கார்த்திக் எம்எல்ஏ ஐயா வாழ்க. உங்களை பேர் சொல்லி வாழ்த்தும் பெருமை வாழ்க. தண்டபாணி மகால் மேனேஜர் பணியாளர் RN ராஜேந்திரன் அன்புக்கு நன்றி. ஆன்மீக சேவை மணிகண்டன் குடும்பம் அனைவருக்கும் பொருளே ஆச்சாரியர் அருளே. இதெல்லாம் எழுதிட்டு வந்தேன்.
ஆனா இங்க வந்த உடனே ஒண்ணு சேர்த்திருக்கிறேன். என்னது? தாய்மாரே பெரியோரே அன்பு குழந்தைகளே, ஆஹா, உங்களுக்கும் எங்கள் அன்பாம் வணக்கம். ஆமா. இணைப்புரை சொன்ன ஐயா உங்கள் ஆஹா. இதயத்திற்கும் எங்கள் வணக்கம். பலே. அன்பான தம்பதி எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா. பரமாச்சாரியார் அருளே நிச்சயம். ஆஹா. அடுத்த வருஷம் வில்லுப்பாட்டு நடக்கும். ஆ. ஆச்சாரியார் கதை அப்போது நடக்கும். வேலூர் திருவையாறு மார்கழி உற்சவ திருவிழா வெற்றி பெற்று 10ஆம் ஆண்டு 100 காணும் பெருவிழா. எல்லாருக்கும் நன்றி. ஆஹா. இதுவரை எங்களுக்கு அன்போடு ஆதரவு கொடுத்த அனைத்து உபயதாரர்களும், குறிப்பாக கோபால்ஜி அவர்களுக்கும் அவரது குழந்தைகளுக்கும் மேடம்க்கும் எல்லாருக்கும் அன்பான வணக்கம், பாசம், நன்றி. கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். வெல்லும் சொல்லும் என்றைக்கும் வெல்லும் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை எனக்கு வாசித்த கணேஷ் ராவ் அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம். 50 வருஷமாக எங்களோடு இருக்கிறார். இங்கே பிரகாஷ்ஜி கீபோர்டு, அங்கே பூபதி பேட். எங்கள் மூவரையும் உங்களுக்கு தெரியும். திவ்ய தம்பதிகளின் அன்பு குழந்தையாக கலைமகனும் நானும் திருமகனும் உங்கள் குடும்பம் என்று சொல்லி தற்காலிகமாக விடைபெறுகிறோம். வாழியவே பல்லாண்டு காலம். அனுஷ பக்தி சபா ஆச்சாரியர் அருளால் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஆமா, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. வேலூரில் திருவையாறு அங்கங்கே பரவி எல்லா இடத்திலும் அன்பாய் நடக்கும் வாழியவே. ஆமா, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஆடியோ விடியோ வாழியவே. ஆமா, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இன்று நீங்கள் பார்ப்பது போல என்றும் இந்த வில்லு ஒலிக்கும் வாழிய 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 வாழியவே.